வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே கார்த்திக் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த நம்ம பார்க்க போறோம்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 2. என்னடா சாப்டர் 1 முடிக்காமலே சாப்டர் 2 போயிட்டீங்கன்னு கேட்குறீங்களா? பார்த்தீங்கன்னா ஏன் சாப்டர் 1 முடியாமல், ஏன்னா சாப்டர் 1 நான் உள்ளே போனேங்க, அதுதான் போடலாம் இந்த பக்காவ ரெடியாக இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா லோடிங்கே இல்லை, ஃபுல்லாக பிளாக் ஸ்க்ரீன், சவுண்டு மட்டும் வந்துருந்தது. ப்ளே பண்ணான்னு பார்த்தா ஒன்றுமே வரல. அதனால ஒரு வேர்த்து போய்ட்டு டெலிட் பண்ணி பார்த்தா, ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே வரல. அதனால தான் நான் எவ்வளோ நாள் தான் இது பண்ணிகிட்டு இருக்கிறது. அதனால தான் நான் ஐஸ்கிரீம் சாப்டர் 2 போடலான்னு வந்துட்டேன். ஓகே, அப்புறம் ஏன்டா 5 நாள் ரொம்ப நேரம் போடலன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய கதைங்க. நேற்றே போடலாம் தாங்க, இந்த நிறைய தடங்கள் வந்து என்னை தடுத்துச்சு. இன்றைக்கி நம்ம போட தான் போகிறோம். வாங்க, நார்மல் போடு தெரியுது. வாங்க, இல்லை சாப்டர் 1 கான்செப்ட் வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஆடு போட்டிருக்காங்க. என்னன்னா பார்த்தீங்கன்னா, அவன் ஐஸ்கிரீம் அவன் பேர் ராடு. அவன் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்கிறன்னு பேரில் குழந்தைங்களை கடத்துவான். நம்ம ஃப்ரெண்டும் அதுக்குள்ளே போய் மாற்றிப்பான். அதுதான் நம்ம போன வாட்டி போய் காப்பாற்றிருப்பான். அவன் வந்து நல்லா குண்டாக இருப்பான். அதை பற்றி சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த கேம் அதுக்கு தான் சொல்லக்கூடாது தான் சொல்லிப்பாங்க. இந்த பொண்ணு இருக்கால, இதுதான் வந்து அந்த பையனோட தங்கச்சி. என்ன சொல்கிறேன், என் கூட பேரை விளையாட வரியாச்சு. பார்த்தீங்கன்னா சீக்ரெட் லேயர்னு ஒரு இடம் இருக்கா, அது பார்க்க எனக்கு சில்லியாக இருக்குது. பின்னாடி போகிற அந்த ஐஸ்கிரீம் தர ராடு பார்த்தீங்கன்னா ராடு வந்து என்னடா ராடு கம்முன்ட்டீங்களா, அவன் பேர் ராடு தான். கீழே விடுறோம், பார்த்துட போகிறான். ஐயோ ஒரே சொன்னீங்க. இப்போ அவனை காப்பாற்றி தூடுறோம். நம்ம பிளாங்கெட்டை போடு, சீக்கிரம் விடுறோம். கீழே பார்த்துக்க போவீங்க, ஏன்னா எப்போயாவது கீழே வந்துடுவான். ஓகே, ஓ கட்சின் வரல, சூப்பர். ஆனால் நல்ல வச்சுருந்தோம், ஏன்னா மேப் பிடிச்சிச்சு. ஏன்னா மேப் வந்து கட்சின்னு வரும். சாப்டர் 1 வந்து சாப்டர் 2 எல்லா சாப்டரில் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறேன் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வண்டியெலாம் போக முடியும். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம வந்து ஸ்டாலுக்கு போனோம். சாப்டர் 1லேயும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துனா ஸ்டாலுக்கு தான் போவோம். சாப்டர் 2லேயும் ஃபஸ்ட் எடுத்துனா ஸ்டாலுக்கு தான் போகிறோம். ஸ்டாலில் அவ்வளோ வேலைலாம் இல்லைங்க. சாப்டர் 1லேயும் எது ஆடா பிகின் ஆகட்டும், லைட்டாக லேட் ஆகிடுச்சு. யாராங்க இது சொல்லக்கூடாது. மார்ச் 1954. அந்த நேரத்தில் தான் இந்த கதை நடக்குது. என்னடா தம்பி அழுதுனுக்குறா கொஞ்சன்னு எனக்கு புரியலை. ஏன் எல்லாரோட டிஃப்ரெண்ட்டாக குண்டாக இருக்கிறது நினச்சி எல்லாம் கலாய்க்கிறாங்கன்னு அழுதுருக்குறாங்க. நான் நிறைய சாப்பிட்டதுனால ஃபேட் ஆகிட்டேன், அதனால என்ன கலாய்க்கிறாங்க. அவங்க பையன் திருப்பி பார்க்குற பாருங்க. என் ஃபாதர் வந்து ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வச்சுதான் சாப்பிட்டோன்னே நான் குண்டாயிட்டேன் அப்படின்றான். பாருங்க கலாய்க்கிறான் பாருங்க, சப்பின்னு. இந்த மாதிரிலாம் கலாயக்கூடாதுங்க, உங்கள் கிளாஸில் இருந்தால் கூடாது. பாருங்கள் அழுகுறாங்க, பாவமாக இருக்கு. ஸ்டாலில் என்ன வேணும்னா நம்ம போயிட்டு ஃப்ளிப்பர்ஸ் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணால் போதும். ஒரு பாக்ஸ் மடிக்கு வந்து கட் பண்ணால் போதும், அவ்வளோதான் வேலை. இந்த இடத்துல ஐயோ ராடு விட்டுரு, ராடு கம்பனும் கழிச்சுட்டு விட்டுருவோம். நம்ம இந்த கேம் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளால் கன்னை வச்சு சுட முடியும். இந்த இடத்துல கட் பண்ணோம், கன்னை வச்சு சுடும் போது முடியாது. ஒரு பொருளை வேணால் தூக்கி போட முடியும், அதுவும் கரெக்டாக ஏம் பண்ணணும். அவங்க தாங்க இருக்கான். இப்போ நம்ம இந்த சைடு எந்த சைடு போகிறோம் நம்ம ஓட்டு பார்க்கணும். ஏங்க இந்த பேய் கேம் விளையாடும் போது நீங்கள் சவுண்டு அதிகமாக வச்சுக்கோங்க. சவுண்டு அதிகமாக வச்சுட்டா அந்த பேயோட சவுண்டு கேட்கும், நீங்கள் தப்பிச்சிடலாம் ஈஸியாக. நான் அப்படி போகிறேன்னா லைட்டாக சவுண்ட் எடுத்துக்கிறேன். இருங்க, நம்ம இங்கே இருக்கோம். அந்த பேர் ஆரம்பிப்போம். அந்த எங்கள் கண்டுக்கிட்ட அதான் தப்பி ஓடுறேன் தொட்டுட்டு பார்த்துறாங்க. ஐயோ தம்பி ஏதாவது நான் ஒன்றுமே பண்ணடா, அடி நான் என்ன பண்ணுவேங்க, நீ கட் பண்ணி போகலாம். அவ்வளோதானே, கட் பண்ணி எடுத்துக்க, நம்மளுக்கு வேறு வேலையே இல்லை. கட் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது, நம்மளுக்கு இனிமேல் தான் வேலையே இருக்குது. இந்த கேம் சாப்டர் 1 சாப்டர் 2 ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். இருங்க, நான் இங்கே இருப்போம், அதனால் நான் இங்கே பார்ப்பேன். ஓகே, வரல. நம்ம சீக்கிரமாக இந்த இடத்துல வந்து பார்த்துறான். ஏன்னா விருப்பத்துக்குங்கிறான். அப்போ பிளேயர்ஸ் என்கிட்ட வராது. பிளேயர்ஸ் நமக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு கேனி மட்டும் இருக்காது. இந்த கேன் வச்சு என்னடா பூஜை எதாவது பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு ரைட் பூஜை தான் பண்ண போகிறோம். ஸோ இதான் சிமெண்ட் வீட்டு போய்ட்டு நம்ம பண்ண போதில்லை, ராடை பண்ண வைக்க போகிறோம். என்னடா சொல்கிற, ராடு எப்படா பண்ணுவோம், உன் பேச்சுக்கு நான் அடிமையா சூனியம் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு. ஆமாம், அவங்க அப்பா வந்து இறந்துருப்பாரு. அது சிமெண்ட் தான் இறந்துருப்பாரு, படிச்சுப்பாங்க. அதுக்கு எனக்கு
நம்ம வச்சோம்னா அவன் வந்து விளக்கிட்டுருப்பான். அதெல்லாம் நம்ம லாஸ்ட் இதில் தான் பண்ணோம். ஆனால் நம்ம இப்பயே போட்டு நம்ம இந்த இடத்துல கிளம்பிட்டா ஈஸியாக இருக்கும்ல. கடைசியாக அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு நம்மகிட்ட போதும். ஜஸ்ட்டு நம்ம கிளம்புனா போதும். சொல்லிட்டா நீங்கள் சினிமாவுக்கு போகணும். சினிமாவுக்கு போய் படம் பார்க்க தெரியாதா? கூலி படம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம சினிமா பார்க்கிங் தான் போகிறோம். சினிமா பார்க்க போல. என்னடா நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேம் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்ன விருப்பம்னா கார் டிக்கி ஓப்பன் பண்ணேன். ஆமாம், கார் டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு அதில் பர்ஃப்யூம் மாதிரி இருக்கும். அதுக்காச்சும் நம்ம நிறுத்திக்கிறாங்க. என்னடா படம் பார்க்க வர மாதிரி வந்துட்டு பர்ஃப்யூம் கிட்ட விடுவீங்க. இவருக்காக நம்ம தியேட்டர் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய வேலை இதெல்லாம் தேவை. போஸ் இன்னும் தேவை. விடாது என்னதான் விடண்டா பொண்ணாத்துக்கு. இப்போ இல்லையே சில காரில் பார்க்கவே இந்த போஸ் இந்த போஸ் இங்கே தான் இருக்கு. போஸ் மட்டும் போடா நம்ம டிஸ்கஸ் பண்ணி விட்டு கிளம்பணும். நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கணும். சும்மா குழந்தைங்க கத்துறோம். ஆமாம், நீ அமைதியா இருமா. நீ ஏன் போய் மாட்டிக்கினே ஐஸ்கிரீம் என்னதான் பிரச்சனை? என்னை ஏன் பிடிச்சி வச்சிருக்காங்க? வெளியேற்காத ஒன்று நீ பின்னாடி பார்த்துருக்கேன். சரி, ஓகே, நம்ம சர்க்கஸ் நெக்ஸ்ட் ஸ்டாப் கிளம்பிடலாம். என்னடா சர்க்கஸ் போய் என்னடா பார்க்க போகிறேன்? ஜியாத்தக்கான ஆட போறியான்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னால அவள் சீக்ரெட் லையர்னு அது தான் இருக்கும். சீக்ரெட் லையர் வந்து இடம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் தேடவே விட மாட்டேங்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெரிய இடம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுற வேலை முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாடோட கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓடுவோம். அதனால் ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணலாம். சாப்பிட்றோம்ல இன்னும் பெரிய இடம் அது. நம்ம ஈஸியாக டிஸ்டர்ப் பண்ணலாம். இந்த கேம் ரொம்ப சின்ன இடமா தெரிஞ்சிருக்காங்களா சொல்ல முடியாது. கொஞ்சம் சின்ன இடமா தான் தெரிஞ்சிருக்காங்க. அவன் மட்டும் வந்துடக்கூடாதுங்க. படுத்துங்க, இங்கே கற்றுக்குவேன். இன்ட்ரெஸ்டிங் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே கிடைக்குன்னு எனக்கே தெரியாது. பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே கிடைக்குதுன்னா நீங்கள் அங்கே போய் தேடக்கூடாது. அப்படின்னா எனக்கு வேறு எங்கேயாச்சும் கிடைக்கலாம், உங்களுக்கும் வேறு எங்கேயாவது கூட கிடைக்கலாம். ஸோ அதை வச்சு ஃபைண்ட் எடிட்டிங் இன்ட்ரெஸ்டிங். நீ சீக்கிரம் கொடுத்துருங்கடா. இது வைக்காதீங்கடா. ஏன்னா இந்த இடத்துல கிடந்தாலும் நம்ம வேறு எல்லா டிஸ்ட்ரிக்டும் போய் இந்த 2 தான் இருக்கும். நம்ம கை வச்சுக்கிறோம்னா அது சுத்து இது டிசைன் கை எடிட்டிங் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக இருக்காதுங்க. இங்கே தான் இருக்குது. இது இங்கே இருக்கட்டும். ராட் அங்கே தான் இருக்கான். சர்க்கஸ்க்கு வரலாம் பார்க்கலாம். சீக்கிரம் வாடா. சீக்கிரம் டிக்கெட்டை போட்டு ஓப்பன் பண்ணோம். டிக்கெட் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும் இந்த இடம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறையத்துக்கான என் ஸ்டைலில் இப்போ தான் நம்ம தரணும். ஏன்னா இவனமாக போன பட்டில் காப்பாற்றிருப்போம். சார்லி என் பேர். பர்ஃப்யூம் மட்டும் 2 போதும். பர்ஃப்யூம் இருக்குல்ல லாஸ்ட்லேயே கச்சிக்கிடுங்க. வெறுப்பெத்தானு என்னை போட்டு பர்ஃப்யூம் சீக்கிரம் கிளம்புது இந்த தூக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்காது. சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி ஓகே அதான் என் மைக்கிட்ட போய் கொடுக்கலாம். என் மைக்கு பேசலாம். நம்ம பேர் ஜே. எப்படி இருக்குன்னு கேட்குறான். என்கிட்ட ரேராக ஒரு பீஸ் இருக்குது. நல்லதாக தந்தேன்னா நான் உனக்கு தரேன்றான். அது ரொம்ப அழகாக இருக்கணும். நான் நம்ம கிட்ட கோர்ஸ் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு இதே நான் தரேன்றான். ஏன்னா ஞாபகம் தந்துடுறான். இது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த கேமோட முக்கியமான பொருள் இந்த நாபு தான். கடைசி நம்மளுக்கு உதவும் இந்த நாபு. நம்ம இந்த வண்டியில் போட்டு நம்ம வேலையை பார்க்க போகலாம். ஏன்னா அது இந்த மாடிப்படியில் தான் வேலை இருக்கும். ஃப்ரீ ஃபயர் பிளேயர் உங்களுக்கு ஒரு ஞாபகம் பார்க்க விதமாக இந்த கேம் ஒன்று இருக்கும். காட்டுற பாருங்க. நிஜர் கத்தா என்னை ஹெல்ப் பண்ணி ஜே ப்ளீஸ். அவன் அங்கேதான் இருக்கான். பார்த்துக்கான். விட்டுருப்பாங்க.
ரிட்டர்னாக வருவோம். நம்ம அந்த டைம் செக் பண்ணி நம்ம மேலே போயிடணும். ஓகே, நம்ம இந்த இடத்துல போயிட்டு கேப் ஃபுட் எடுக்கணும். வேறு எங்கள் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் அந்த கேமை. இந்த இடத்துல கேப் ஃபுட்டு எடுத்து நம்ம கீழே போகணும். ஏன்னா கேப் ஃபுட்டை சாப்பிட்டு வயிற்று வலி வரப்போதான்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம ஒரு பூனைக்கு தான் வைக்க போகிறோம். அதுவும் சிமெண்ட்டில் இருக்கும். இப்போயே போய் வைக்கணும்னா நம்மளுக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது. அது இப்போயே எடுத்து வச்சோன்னா வேலைக்கு ஆகணும். என்ன பண்ணுவோம், எல்லா பேரையும் இங்கே போடுவோம். இங்கே போட்டு நம்ம மேலே போயிடலாம். அவன் பார்க்கறதுக்குள்ள மேலே போயிடுவோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் பிளேஸ் சொன்னால வாங்க பார்த்துருவீங்க. இந்த இதாக இருக்கும் அது ஆங்கர். என்னடா இந்த ஆங்கர் வச்சுனடா ஃப்ரீ ஃபயர் மேட்சை பார்த்தீங்களா? ஃப்ரீ ஃபயர் ஷூட்டிங் என்ன இதே ஆங்கர். இதை வச்சு என்னடா பண்ண போறீங்கன்னா சிச்சுட்டான்னு நம்ம பின்னாடி இடம் அர்த்தம். இப்போ பாருங்களேன். இப்போ பாருங்க அப்படியே கிளைடர் அந்த கிளைட் ஓகே வந்தாச்சு. அது கிளைடர் மாதிரி பண்ணோம்னா நம்ம தள்ளணும். சொன்னோம்னா இது வரும். அப்படியே வரணும். இந்த இடத்துக்கு ராடு வரமாட்டான். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. கடைசியாக நம்ம ட்ரைனேஜ் வந்து நம்ம போனோம். பீஸா பாப்பான்ற ஒரு கேமில் தான் போனோம். ட்ரைனேஜ் கலையை வந்து நான் ஞாபகம் இருக்கு. இந்த வழியே போனோம். லைட்டாக மறந்துச்சு எனக்கு. இது ஓப்பன் பண்ணோம். அதுதான் சிலிண்டர் தான் கைட்டணும். அதுக்கு மேலே போனோம். எல்லாம் மேலே போகிறேன் கீழே போகிறேன் என்ன விளையாடுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் விளையாடின்னு இருக்கேன் கேமு. ஓகே, அந்த பொருள் இருக்குன்றதுலேயே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த டோரை திறந்து விட்டுருணும். அவன் காணும். நம்ம வந்து ஒரு இது எடுக்கணுமே, அதை எங்கே இருக்குன்னு தெரியலையே. அவங்க தேர்ந்து இருக்கிறதான் திறந்து விட்டு நம்ம கீழே போகலாம். ஐயோ அந்த 4 பேர் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. வெயிட் பண்ணுங்க, எங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ என்னது இது? இப்போ ரொம்ப டவுட்டாக இருக்கே. இருங்க வீட்டில் நான் வந்துட்டேன். சாரி. அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்னா இது நம்ம அந்த சிலிண்டர் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். பாம் வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணா இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இப்போ சினிமாவுக்கு தான் போகணும். அந்த ஐஸ்கிரீம் கடை வராமல் அந்த ராடு வராமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இடம் போகிறாங்க பாருங்க. மூஞ்சின்னு பார்ப்போமா? டிஸ்டர்ப் பண்ணி விட்டுலாமா? வாடாடி நான் எவ்வளோ பேர் டிஸ்டர்ப் பண்ணிக்க முடியுமா? ஆனால் நான் உன்னை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கட்டுறேன். ஐஸ்கிரீம் தரேன்ட்டான். நம்ம சரி போய் ஐஸ்கிரீம் ஏறலாம். ஸ்ட்ரைட்டாக சினிமாவுக்கு தான் போகிறேன். என்ன திரும்ப சினிமாவுக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன் திரும்ப சினிமாவுக்கு போகிறீங்கன்னா சிலிண்டர் வந்து ஓப்பன் பண்ணுறது நமக்கு பிரெஞ்சுக்காக. அந்த பிரெஞ்சு சினிமா அந்த டிகிரி தான் இருக்கும். அதனால லைட்டாக மறந்துட்டேன். எல்லாம் எடுத்துருக்காங்க. திரும்பி குட்டி விட்டு நம்ம எடுத்துட்டு வந்துடலாம். சினிமா போய்டும். ஓகே ஓட்டிடும். சினிமா ஆச்சு. இப்போ திரும்பி நம்ம எல்லா டோரையும் பார்த்துட்டாங்க. உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டோர் ஜோடிக்கல. என்னடா இது ஸ்பெஷல் மட்டும் செஞ்சு பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் லேட் பண்ணாங்க. இதனால 1 மணி நேரம் போகணும்னு நினைக்கிறேன் செஞ்சு. என்னடா காணும் வந்து தரேன். நல்லா மாசாக இருக்குன்னு மாசாக இருக்கு போடா. இந்த கல்லை வந்து பார்க்கணும். ஒன்றுமே இல்லையா? டூல் பாக்ஸில் தான் இருக்கும். அது ஆனால் ரெஞ்சு தான் அந்த தொடக்க இடத்துல ஆனால் டூல் பாக்ஸில் தான் இருக்கும். புக்கில் எந்த இடத்துலையும் டூல் பாக்ஸ் இல்லையே. என்ன
வாங்க நம்ம சுற்றி போ கொஞ்ச நேரம் போட்டுப்பா இந்த கேம் முடிச்சு சீக்கிரமா போயிடலாம். நீ தொல்லை கொத்துமே இருக்கக்கூடாதுங்க. நானும் மனுஷால் தானே நீருக்கமா நான் அப்படிதான் போகிறாங்க. ஸ்னோ மேலே ஏறி எப்படியும் அவனை பார்த்துட்டு இருக்கான். எங்கடா போகிறான் அவன்? எங்கே போனான் நம்மளுக்கு என்ன? அவன் இந்த இடத்துக்கு போயிட்டான்னு நமக்கு நிம்மதி. நம்ம திறந்துட்டு ஈஸியாக போயிடுச்சு. எனக்கு நம்ம சர்க்கத்தை போவாங்க திறந்து விட்டோமா? சூப்பரே. இப்போ நம்ம பெஞ்சு கட்டிச்சு நம்ம போய் அது திறந்து விட்டு கேஸ் லைனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நம்ம கிட்டத்தட்ட கேம் முடிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்களா இல்லை, எல்லா பொருளும் நம்மளுக்கு கட்டிச்சு கேம் முடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. எஸ் போலாமா? அப்படி நம்ம கேஸ் வச்சு சாப்பாடு சிமெண்ட்ரி தான் போனோம். ஆனால் சிமெண்ட்ரியில் இப்போ வேலையே இருக்குது அப்படின்னு நம்ம சிமெண்ட்ரியில் ஒரே ஒரு வேலை இருக்குது. பூனை ஃபுட் எடுத்தோம்ல அதை மட்டும் எடுத்துக்கிறோம். பூனைக்கு போய் வைக்க போகிறோம். தோட அது வர அழகான ஃபஸ்ட்லேயே முடிக்கலான்னு இருக்கேன். அது கேட்டு விட்டுருவான் போல். சினிமாவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே நியாயமாக இருக்கான்னு சொல்லுங்கள். இந்த பூனையை வச்சுட்டு நம்ம பூனை அலாரம் எடுக்க போகிறோம். என்னடா சொல்கிற? பூனைக்கு போனால் பூனை அலாரம் எடுக்க போறியா? ஆமாங்க. லவ் பண்ணியிருக்காங்க. 3 லைஃப் இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் லைஃப்லேயும் கேட்கலாம். அந்த பூனை அழகாக இருக்குல்ல, கொஞ்சம் ரொம்ப இருக்கோன்னா ரியல் லைஃப்பில் தான் இல்லை. அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதுக்குதான் முதல் ரவி தப்பாவதாடே ஒருத்தண்டாங்க. அதெல்லாம் நீங்கள் வின்னாக பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வின்லாம் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அவன் அந்த தீப்பெட்டியை மட்டும் கொளுத்து தான் போகணும். நம்ம வின்னாடு சிமெண்ட் போயிட்டு எப்போ ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். ஆடு வரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டேன். ஏப்ரல் 1944. என்ன ராடு? ஏன் குண்டு பையன் கூட என்னடா பண்ணுற? ஏன் லிட்டில் பையன் அழுவுற? எனக்கு தெரியல அப்புறம் அழுவுற. நீயும் நானும் ஒன்று தான். எப்படி அவனும் ஐஸ்கிரீம் இருக்கானா? நான் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் இந்த மாதிரி தான் குண்டா இருந்தோம். இவன் சின்ன வயசில் இவனும் குண்டா தான் இருந்தான். நாங்கள் என்னையும் யாருமே என்னை ஹெல்ப் பண்ணல. ஆனால் நானே வந்துட்டேன். ஒன்று ரிமெம்பர் பண்ணிக்கோன்னு நினச்சிக்கோ. இந்த டர்ட்டி ஃபில்ட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் கூட வச்சுக்காத. ஏன்னா அந்த சின்ன பையன் மனசை பாருங்களேன். சப்பின்னு கலாச்சனால மேற்குள்ள கொதிச்சுட்ருக்கு. இது கலாச்சு பாருங்க. சப்பின்னு கீழே போடுறாங்க. நல்லா கலாய்க்காதீங்க. அதையும் ஐ ஏட் தெம். என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கல. ஐ ஏட் தெம். அதான் எனக்கு பிடிக்கல. நோ பி பேரண்ட். அது தெரியல. கொஞ்சம் அமைதியாக இரு. அவங்க அப்பா அம்மா பேச கேட்காத. நீ பணம் சேமிச்சு வச்சுட்டு நீ வேலைக்கு பாரு. யார்கிட்ட பேசுங்க. ஸ்கூல் வந்து நரகம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்கிற. நீ என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்லு. ஏங்க அவன் பேச அவனு மாத்திரம் அவனை. என் ஃபாதர்கிட்ட ஹெல்ப் கேட்குறோமா? இல்லை இங்கே பாரு. நீ லிசன் பண்ணு. உன் ஃபாதர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. இது நம்மளுக்குள்ளேயே இருக்கட்டும் சீக்கிரட்டா. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட நான் வந்து ஐஸ்கிரீம், நீயும் ஒரு நாள் ஐஸ்கிரீம் மேக்கரா நீ ரிவெஞ்ச் எடுத்து தீர எல்லாரையும்
சிரிக்கிறாங்க சுத்தமாக எங்கே மாறுது பாருங்களேன் அவங்க ஆட்டு என்னடா சுருங்கி போச்சு. அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக உங்கள் அம்மா கிட்டேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான லெட்டர் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோ. என்னங்க எப்படி சிரிக்கிறான் பாருங்களேன், எப்படி சிரிக்கிறான் பார்த்தீங்களா. நம்ம இதை பற்றி செக் பண்ணுறது நம்மளுக்கு சிலிண்டர் இருக்காத அங்கே தான் நம்ம பாம் செக் பண்ணோம். இந்த இடத்துல வச்சுட்டு மற்ற மிச்சப்பட்டு எதிர்வர பொருள் இல்லை. இந்த நான் ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் பார்த்துனுக்கிறேன். அவங்க எவ்வளோ பாடுபடுறேன்னு தெரியுமா. இப்போ நம்ம அவனை தேடி போக போகிறோம், ஏன்னா அவன் தான் கேம் எப்படி கொண்டு போகிற பார்த்தீங்கன்னா நம்ம அவன்கிட்ட இருந்து அவன் தான் நம்மளை தேடினா இப்போ நம்ம அவனை தேடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேம் வந்து நம்ம எப்படி சொன்னோம், இப்போ நம்ம திருப்பி போனோம்னா அவன் போய் ஏற்றுவான், வேலைக்கு ஏற்றுவான். போனாங்க அவங்க கெடுத்து விட்டோம். போயிட்டு அது எந்த பேக்ஸோட வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்களா. நிம்மதியாக ஓட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக ஓட்டிட்டேன். நம்ம இந்த வழியாக போயிடுவோம், இல்லை போகணும், இந்த வழியாக போயிட்டு ஒட்டு போ. பார்ப்போமா விளக்கேற்ற வரானா இல்லையா, விளக்கேற்றுறானா இல்லையா. விளக்கேற்றினா அந்த மேட்ச் பாக்ஸு கீழே விளக்கேற்றுறான். என்ன பண்ணுற காட்டுற பாருங்க அவங்களுக்கு, அவன் கும்பிடுறத காட்டுறேன். பற்றி நான் கும்பிட்றான், அவன் கும்பிட்டு முடிச்சிட்டான். அந்த இது வந்து அவன் அங்கேயே போட்டுருவான், அங்கே ஜொலிக்குதான். இப்போ நம்ம நம்ம எடுத்துடணும், எட்டு வெடி வச்சுட்டு ஞாபகம் எடுத்துட்டு போய் அதை திறந்துட்டோம். எல்லாம் முடிஞ்சு வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இதை விட்டு சாரி வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்க. நம்ம கேம் முடிய போகிறோம். இப்போ வெடிஞ்சிச்சா இப்போதான் இங்கே தான் இருக்கோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல உள்ள போட்டா போடுறாங்க, உள்ள போட்டா போடுறாங்க பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க. பார்த்தீங்கன்னா நாட்டு மட்டும் போட்டால் நம்ம இன்னும் 10 hour இன்னும் வரும். நம்ம உள்ள போடுறது அப்படின்னு தெரியல. ஹெல்ப்பு சொல்றா ஊசோடா, நீ ஏஞ்சி போடா, என்ன போறோம்டா. டே போடா, டே பாருங்க வெறிய தின்னுறாங்க. இது மட்டும் தள்ள முடியலன்னா நம்ம அவுட் ஆயிடுவாங்க. நீ தள்ளுறோடி எப்படி செய்யறானுங்களே நம்ம போட்டு. தள்ளியாச்சு கொஞ்சோண்டு தள்ளியாச்சு சொல்றோம். பசங்க நம்ம தள்ளவே முடியாது. எஸ் வந்தாச்சு, எப்படி வந்தாச்சு, ஃப்ளூக்கில் தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜிக்கு வினோதான்.
வச்சுட்டு போக முடியாது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தச்சிடலாங்க. அதுதான் 10 நேரம் இல்லை வீட்டில் 10 நேரங்க. இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த டாக்டர் இன்னைக்கு இந்த மேட்ச் இப்படி கொண்டு வராங்க. நம்ம வச்சு ப்ளஸ் போகிறாங்க. அப்புறம் பார்க்கணும். சிலிண்டர் அவ்வளோதாங்க. அவனுக்கு நம்ம இன்னும் அவ்வளோதான். இன்னும் நம்மளுக்கு என்ன போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெய்பர் விட்டோம்னா வின்னு. அவ்வளோதான் வின்னு. அவ்வளோதான் நம்ம இன்னும் அவ்வளோதான். ஓகே போகிறோம். அவ்வளோ இதில் காப்பாற்ற போகிறோம். அவ்வளோதான் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பாட்டை முடிக்க போகிறோம். தப்பிச்சாச்சு. தப்பிச்சிரு. ஐயோ நம்ம தேர்டு பாட்டில் தான் இதெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஐயோ எப்படியும் நான் கரெக்டாக குடிச்சிட்டேங்க. அவன் தான் குடிக்கல. சார்லி உன்னோட சிஸ்டர். உன்னோட சிஸ்டர் தக்க சொன்னல. சார்லி ஓடுறா. சிஸ்டர்ரா. ஓடுறான் பாருங்க. என்னடா தூக்கி வச்சிட்ட. கைஸ் அதான் முச்சாச்சு. வாட் அ பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஐஸா இந்த ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு கைஸ். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய்.